எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 7 சங்கீதம் 2 சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என்னை ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அது பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அப்படி ஒரு போராட்டத்துல நான் மாட்டிக்கிட்டேனா? சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால். இப்படி யாராவது கட்டப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? சிங்கம் போல சத்துரு எழும்பி உங்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லாதபடிக்கு ஒரு பயத்தின் ஆவி, ஒரு மன ரீதியான போராட்டம், ஒரு பிசாசின் போராட்டத்துல கட்டப்பட்டு யாராவது இருக்கீங்களா? ஒரு விடுவிக்கிறதற்கு வழியே இல்லை, யாருமே இல்லைங்கிற நிலைமையில இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அது பீறி போடாதபடிக்கு உன்னை தப்புவிக்கிற கர்த்தருடைய கரத்தை இன்றைக்கு நீ காண்பாய். இன்னைக்கு எவ்வளோ பெரிய வெள்ளம் போல ஒரு சத்துரு எழும்பினாலும் உங்களுக்கு கொடிபிடிக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க கன்ஃபார்மா பார்ப்பீங்க. ஆகையினால் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சிங்கம் போல சத்துரு இன்னைக்கு வரான், பயப்படாதீங்க. நைட் படுக்கும் சொல்லுவீங்க, ஏய் சத்துருவே, சிங்கம் போல எழும்பி வந்தாய், கர்த்தர் முறித்து போட்டார். சிங்கத்தின் வாயை பிடித்து கிழிக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார், சிங்கத்தை அடக்கவும் அதிகாரத்தை கொடுக்கிறார். சிங்க கெபிக்குள் போய் சிங்கங்களை கொன்று போடுகிற வல்லமையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட சத்ருவாகிய சிங்கம் உங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்துக் கொண்டு பின்னாலே போராடிட்டு இருக்கிறதா? அமர்ந்திருந்து கத்த செய்யறதை பார்ப்பீங்க. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கத்த தொட்டு சுகமாக்குறார், தட்டி எழுப்புகிறார், சுகத்தை கொடுக்கிறார், சாட்சியா வைக்கிறார். பிறந்தநாள் திருமண காணுவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen. God bless you.